வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு லைட்டாக போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது சாம்பார் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சீரகம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம இதிலே போட போகிறோம். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி, 2 சின்னதாக பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடுறேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பூனு இறக்கும்போது நெய் விட்டுக்கணும், இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, தாளிக்கும் போது போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோம். இப்போது ஒரு கட்டி பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம குக்கரில் இதை நம்ம மூடி போட்டுடலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூனு, லேசாக எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எண்ணெய் இவ்வளோ விட்டுக்கலாம். இப்போது குக்கரில் நம்ம வச்சு கழுவி அதை கஷ்டப்படுறத விட இப்படி நம்ம குக்கரில் இது மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி மூடி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு நம்ம எது வேணாலும் கழுவாமல் செஞ்சுக்கலாம். குக்கரில் அடைப்பும் வராது. இப்போது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இதுலேயே உருளைக்கிழங்கும் வேக வச்சிட்றேன். இது மாதிரி உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 வேலையும் முடிஞ்சது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சின்ன டிப்ஸு தான் இது நான் சொல்கிறது. இப்போ பருப்பு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுட்டேன். 2 கழுவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பருப்பில் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுத்தது வேக வச்சு முடித்த பிறகு நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போது கல்யாண சாம்பாருக்கு நான் காலையில் எல்லாத்துக்குமே வேக வச்சுட்டு போயிருந்தேன். நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டோம். உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போது கடுகு போட்டுடலாம். இது நல்லா கடையத்துக்கே அவசியம் இல்லை. நம்ம நல்லா பருப்பு ஊறுது, நல்லா வேக வச்சுட்டோம். இந்த மாதிரி கரண்டியால் கடைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை மற்றலையும் கடைஞ்சிக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு இதிலே போட்டுட்டேன். கல் உப்பு போட்டு கடைஞ்சால் நல்லா பருப்பு சாஃப்டாகிடும். வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம். அதில் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போது இதுலேயே நம்ம ஒரு 3/4 ஸ்பூனு கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள். இங்கேயும் இதிலே போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறியை முள்ளங்கி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, பச்சை மிளகா அரிஞ்சிருக்கோம். அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். புளி கொஞ்சமாக நம்ம கரைச்சி ஊற்றினா போதும். இது சூப்பராக இருக்கும் சாம்பார். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வதங்கிடுச்சு. இப்போது பெருங்காயம் எல்லாமே நான் இதில் போட்டிருக்கேன். வீடியோவில் உங்கள்கிட்ட போட்டு காமிச்சேன். இதுமாதிரி தண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா காய்கறி சீக்கிரம் வேவாது. ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி இருந்தால் எல்லாம் சேர்ந்து உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஏறிடும் இதில் காய்கறியில். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதோட அளவு, பருப்போட அளவு வெறும் 150 பருப்பு தான். இது ஹோட்டல் ஸ்டைலு சாம்பார். இப்போது புளி கொஞ்சமாக ஊற போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து தேவையான அளவுக்கு நம்ம திக்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது நைட்டுக்கும் லஞ்சுக்கு சூப்பர் சாம்பார். இது நைட்டுக்கும் இட்லி தோசைக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை
இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம், மாங்காய் எட்ட இல்லை இப்போங்க. அதனால் அடுத்த தடவை போடும் போது மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். புளி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சிடலாம். புளிப்புக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். புளி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதை சின்னதாக நான் ஒரு வெல்லம் இதில் போட்டுக்கிறேன். புளி ஊற்றியாச்சு. புளி கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டேன். இப்போது கருவேப்பிலை அதில் போட்டிருந்த பருப்பில் இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரே சின்ன பீஸ் தான் நான் வெல்லம் போட்டேன். போட்டுங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். சாம்பார் கெட்டே போகாது. இது வெந்தயம், சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் பரங்கிக்காய், மாங்காய் மிஸ் ஆகிருக்குது. அது 2 போட்டு செஞ்சு பாருங்கள். நான் பொங்கல் அப்போ அது மாதிரி செய்கிறேன் சாம்பார். இப்போ மாங்காய் பரங்கிக்காய் போட்டு செய்கிறேன். இப்போ சீசன் இல்லை பரங்கிக்காய் இங்கே, அதனால் வாங்கலை நான். மாங்காவும் இல்லை. இது 2 போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி.